நிறைய குடும்பங்கள் எனக்கு என்னுடைய பார்வைகள் வந்து நிறைய விரிஞ்சிருக்கும். அப்படி பாக்குறப்ப எத்தனை பேர் சந்தோஷமா வாழ்றான் காசு இல்லாம. அப்ப அவனுக்கு அந்த அந்த குறிப்பிட்ட வயசுல நீங்க எவ்வளவு கோடிக்கணக்கா வச்சிருந்தாலும் ஒரு 30 35 வயசுல இருந்து ஒரு 50 45 வயசு வரைக்கும் மனைவியினுடைய இல்லைன்னா கணவனுடைய அந்த அன்பு அப்படிங்கிறது தேவை. நீங்க என்ன வேணாலும் பேசிக்கலாம். ஒரு பெண்ணை ஆண் சார்ந்திருப்பதா, ஆணை பெண் சார்ந்திருப்பதா, அடிமைத்தனம் அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. அவனுக்கு ஒரு ஆறுதல் தேவை. சிரிக்கிறதுக்கு சொல்லி சிரிக்கிறதுக்கு அம்மாட்ட போய் சொல்லி சிரிக்க முடியாது, எல்லாத்தையும் அப்பாட்ட போய் சொல்லி சிரிக்க முடியாது. மனைவிட்டையோ கணவன்ட்டையோ சொல்லி சிரிக்கலாம், சொல்லி அழலாம். என்னுடைய வாழ்க்கைக்கு அர்த்தமே அதான். நிறைய பேர் என்கிட்ட புலம்புவாங்க, நிறைய பேர் என் காலை பிடிச்சலாம் அழுதுருக்காங்க ஆபீஸ்ல. என்னுடைய லைஃப்ல எதுக்கு வாழ்றோன்னே தெரியல சார். காரணமே இல்லாம போயிருக்கு லைஃப். பொண்டாட்டி இல்ல, புள்ள இல்ல, நான் தனியா ஃபாரின்ல வாழ்றேன், எதுக்காக வாழ்றேன்னு தெரியல. அப்ப இவ்வளவு ஆழமான ஒரு பிரச்சனை இருக்கு. இந்த ஆழமான பிரச்சனைகளை ஜோசியர்கள் ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும். அதை தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறமா எந்த வயசுல என்ன திசைகள் வரக்கூடாது. நிறைய பேர் லக்னத்துக்கு இந்த திசையில வரக்கூடாது, இந்த லக்னத்துக்கு அதெல்லாம் கிடையாது. ஒரு மனிதனுடைய இயற்கையான ஒரு சிஸ்டம் எல்லாத்துக்கும் தெரியும் இல்லையா? அந்த குறிப்பிட்ட கிரகங்கள். அப்போ ஒரு மனிதனுக்கு செவ்வாய் திசை எப்ப வரக்கூடாது அப்படின்னா, கரெக்டா அவனுடைய எந்திரிக்கக்கூடிய வயசுல ஒரு 28 வயசுல இருந்து ஒரு 38 40 வயசு வரைக்கும் செவ்வாய் திசை வரக்கூடாது. வந்தா அவன் நோயினாலும் கடனாலும் அழுத்தப்படுவான். இதே பெண்ணுக்கு வந்தா குடும்ப வாழ்க்கை நிம்மதியெல்லாம் போயிடும். இது மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள். அப்ப ஒவ்வொரு வயசுலயும் குறிப்பிட்ட தசாக்கள் வரவே கூடாது. சில நேரத்துல அது வந்தா நல்லதுன்னு தோணலாம், சில நேரத்துல கொடுக்கத்தான் செய்யும். ஆனா அது சரியான நேரத்துல வராம போயிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுக்கு சில பிரச்சனைகள் இருந்து மீண்டு வந்துரும். வரலங்கிறதுனால நமக்கு கிடைக்கலங்க. அதே மாதிரி நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, தசை வந்து ஆரம்பத்துல நல்லது செய்யும், இறுதியில கெட்டது செய்யும், இறுதியில பாதியில வந்து கெட்டதா செய்யும், பின்னால பாத்தீங்கன்னா அள்ளி கொடுக்கும். அப்படின்னு எதுவுமே கிடையாது. அவருடைய குணம் அதான். நம்ம ஜாதகத்துல என்ன இருக்கோ அது. உதாரணத்துக்கு என் ஜாதகத்துல 2 திருமணம் வச்சுக்கோங்களேன், என்ன ஆகும்? எதனாலும் நடந்துரும் இல்லைங்களா? நடக்கும், தவிர்க்கவே முடியாது. நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க, தவிர்க்கவே முடியாது. மக்களுடைய சிந்தனைகளை புரிஞ்சுக்கணும். என்கிட்ட ஒரு லேடி கேக்குறாங்க, எங்க வீட்டுல 2 திருமணம் ஒரு ஜோசிகார் சொல்லிட்டாரு. எங்க வீட்டுல என்ன பிளான் பண்றாங்கன்னா, எனக்கு வந்து ஒரு வயசான மாமா இருக்கிறாரு, அவருக்கு யாருக்கும் தெரியாம எங்க வீட்டுக்குள்ளே வச்சு தாலி கட்டிக்க சொல்றாங்க. எப்படி எல்லாம் சிந்திக்கிறாங்க பாருங்க மக்கள். அவரும் வந்து சம்மதிச்சிட்டாரு, அப்படி பண்ணிக்கலாமான்னு கேக்குறாங்க. வாழை மரத்துக்கு தாலி கட்டுறது ஒரு முட்டாள்தனம் தானே. அப்ப இது அடுத்த ஸ்டேஜ் முட்டாள்தனம். அப்ப இது குடும்பத்துல வயசானவர், அவரு தாலி கட்டிக்கிறது தானே. அவங்க எங்க மாமா தானே, அவரு முறைதான் வருது, ரொம்ப வயசானவர், அவருக்கு கொஞ்சம் சாவத்தான் போறாரு, சும்மா ஒரு ஃபார்மாலிட்டி கட்டிக்கலாம்ல. அப்ப இவங்களுக்கு கரெக்டான கல்யாணம் பார்க்கும்போது அது இரண்டாவது திருமணம். அப்ப மக்களுடைய மைண்ட் எவ்வளவு போகுது பாருங்க. அப்ப நான் சொல்றேன், இது மனசு கஷ்டமா இருக்காதாமா, அவர் முகத்தை நீ பார்க்கணும், நாளைக்கு உனக்கும் நிறைய சிக்கல் இருக்குது, சென்சிட்டிவான விஷயம் அது. நீங்க நினைக்கிற மாதிரி ஒரு பொருள் வாங்கிட்டு வரது இல்ல ஃபேமிலி லைஃப்ங்கிறது அப்படின்னு பேசுறப்ப, அப்ப இதெல்லாம் பாக்குறப்ப இப்ப ஒரு மனிதனுக்கு ஒரு விதி இருந்துச்சுன்னா அது நடக்கும். அது தசாபதிகள் வரும்போது சிறப்பா நடக்கும். சரிங்களா? அப்ப தசாபுத்திகளை பார்த்து புரிந்து கொள்வது அப்படிங்கிறது, ஒரு மனிதனுக்கு என்ன தசா வந்தா என்ன பிரச்சனை நடக்கும். அப்ப இப்ப நம்ம என்ன பேசியிருக்கோம்னா, எந்த லக்னமாக இருந்தாலும், என்ன நட்சத்திரமா இருந்தாலும், என்ன இடத்துல அந்த பிளேஸ்மெண்ட்ல இருந்தாலும், அந்த தசா வரும்போது அந்த பிரச்சனை கண்டிப்பாக நடக்குது. அது வயசை பொறுத்து என்ன செய்யணும்.